வணக்கம். இன்னைக்கு ஆக்சுவலாக இந்த வீடியோ பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்குங்க. என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு $1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எனக்கு மந்த்லி எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட்டு. ஒரு மணி மேனேஜ்மெண்ட் பக்காவாக ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணால் நம்மளால் பெரிய லெவலில் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டு. எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இவங்க நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னா ரிஸ்க் எடுத்தால் நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் நிறைய பேர் யோசிக்கிறது உண்டு. ஸோ இப்போ அதை நம்ம சொல்கிறோம் நம்ம வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இவ்வளோ பண்ணலாம், ஒரு ஃபண்ட் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி மைண்ட் செட்லலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணி பண்ணுறது, இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ டைட்டாக ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணுறது, பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சும்மா நம்ம ஒரு 2 மாதம் வந்து ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு காமிக்கலாம். பார்த்துட்டு இல்லை, காமிக்கணும் நம்ம, சரிங்களா? அதுக்குன்னே ஒரு அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி நான் ட்ரேட் பண்ணேன். ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்பினேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய பிகினர்ஸ் நம்ம இதில் இருக்கீங்க, கேட்குறீங்க, சார் எவ்வளோ சார் ஏர்ன் பண்ண முடியும், எப்படி சார் இது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு கமிட்மெண்ட்டோடு கேட்குறீங்களா, இல்லை உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் இல்லையா? கமிட்மெண்ட்டு தான் மெயினாக, வந்து எல்லாருமே ஏர்ன் பண்ணுறது தான் வரும். ஒரு டவுட் இருக்கும், எவ்வளோ நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா, நான் இந்த ஃபாரெக்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நினைக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு நம்ம தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் 2 பிஸ்னஸ் செய்து கிட்டத்தட்ட ஒரு 20 lakhsக்கு மேலே நம்ம லாஸ் பண்ணி அப்புறம் என்ன பண்ணுறது. அப்போ அதில் அந்த பிஸ்னஸ் நமக்கு தெரியாத பிஸ்னஸ், ஃபஸ்ட்டு அப்போ தெரியாத பிஸ்னஸ்ஸு. ஆனால் அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணோம். நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கணும் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய கேரக்டர். ஸோ அதனால் அது ஃபெயில் ஆனாலும் அப்படின்னாலும் இப்போவும் அந்த தொழிலில் நம்ம வந்து நல்லா பண்ணுவேன், சரிங்களா? என்னென்னா அப்படின்னா, ஜூஸ் ஷாப் வச்சுருந்தோம். நமக்கு ஜூஸ்னால போடவே தெரியாது. நம்ம வீட்டில் வந்து ஒரு பிளேட்டை கூட கழுவி வைக்க மாட்டேன், அப்படியே வளர்த்திட்டாங்க எல்லோரும். மேக்ஸிமம் பசங்களை அப்படி தான் வளர்த்துவாங்க, பையன் அப்படின்னு சொல்லி வளர்த்துவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளை வளர்த்தியாச்சு. ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஜூஸ் போட தெரியாது, ஒரு டீ எதுவும் இப்போ இல்லை, நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. பட்டு ஆண் பெண் அப்படிங்கிறது இல்லை. என்ன அப்படின்னா, நம்ம அந்த மாதிரி ஜாலியாக இருந்துட்டு நம்ம போய் ஒரு தொழில் செய்கிறோம். அப்புறம் நம்ம எச்சு கிளாஸ் கழுவணும், நம்ம பேக்கரி வச்சுக்கோங்க. ஸோ அதில் டீ எச்சு கிளாஸ் கழுவணும். காலையில் 4 மணிலேருந்து நைட்டு 12, 1 மணி வரைக்கும் வேலை செஞ்சேன். இத்தனை மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் செஞ்சோம். நமக்கு எனக்கு அது செட்டே ஆகாது. எனக்கு என்னென்னா, நீங்கள் வந்து நமக்கு வேர்த்தா நமக்கு முடியாது, எனக்கு ஹெட்டேக் வந்துடும், சைனஸ் ப்ராப்ளம் வந்துடும், சளி பிடிச்சிடும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருந்தும் நம்ம வந்து எனக்கு என்னென்னா, ஒரு தொழில் செஞ்சோம்னா நல்லா செய்யணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி நம்ம ஆரம்பித்து செய்கிறது தான் இந்த 2 தொழில்கள். ஆனால் தொழில்களில் லாஸஸ், பெரிய லாஸ் தான். அப்புறம் தான் நம்ம வந்து இதையெல்லாம் இல்லாமல் செய்யணும். வீட்டில் உட்காந்து சிஸ்டம் முன்னாடி உட்காந்து செய்யணும், ஏசியில் உட்காந்து செய்யணும். அந்த மாதிரி ஏதாவது தொழில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்ச் பண்ணது தான். அப்புறம் அதுலேயும் பார்த்து ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறது உள்ள வரும். அப்புறம் நம்ம விமல் ப்ரோ வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். நம்ம நினைக்கிறது, சார் சொல்கிறது எல்லாம் ஒன்றா இருக்கும்போது பட்சத்தில் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி பண்ண ஆரம்பிச்சிடுது, சரிங்களா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா, நான்லாம் பசங்க வந்து சிங்கிள் கேண்டில், ஒரே கேண்டில் ஸ்பின்னிங் டாப் மட்டுமே வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுலேயும் நம்ம ப்ராஃபிட் தான், இப்போவும் நம்ம ப்ராஃபிட் தான். இப்போ என்னென்னா, கொஞ்சம் அட்வான்ஸ்டாக கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட கிளாஸஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தெரியும், கொஞ்சம் நம்ம ஒரு அடுத்த லெவலுக்கு போயிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இதில் என்ன அப்படின்னா, நம்ம 3.5 வருஷமாக கிட்டத்தட்ட வெறும் கோல்டு மட்டுமே தான் பண்ணுறோம். அது ஒரு விஷயம். ஸோ ஓகே, ஒரே ஸ்கிரிப்டு மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ செய்து நம்ம வந்து ஒரு தொழிலை வந்து, அதாவது எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். என்னுடைய அக்கௌண்ட்டையுமே நான் காட்டுறேன், சரிங்களா? இப்போது இதுதான் என்னோடய அக்கௌண்ட்டுங்க, சரிங்களா? பாருங்கள், ஹாரிஃப் ஜான், சரிங்களா? என்னோடய பேர் ஹாரிஃப் ஜான், என்னோடய அக்கௌண்ட் தான். அது எஃப்எக்ஸ் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவோம், லைவ் அக்கௌண்ட்டு. இப்போ என்ன அப்படின்னா, இந்த அக்கௌண்ட்டில் நம்ம ஹிஸ்ட்ரி உங்களுக்கு காமிக்கிறோம். இது வந்து நான் டெபாசிட் பண்ணது.
ஓகே. இதோட ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா இது ஜஸ்ட்டு இன்னைக்கு நம்ம ஒரு பண்ணது ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோர் தான் நம்ம ஓப்பன் பண்ணோம். சரிங்களா? இதில் பாருங்கள், ப்ராஃபிட் வந்து $200 நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். டெபாசிட் பண்ணது 2400, விட்ராவல் பண்ணது 1442. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ஒரு $1000 வச்சு பண்ண முடியுமா அப்படிங்கிறத ரவுண்டர் வேல்யூ இருக்கட்டுமே அப்படின்னு தான் நம்ம பண்ணது. ஸோ அதனால் நம்ம டெபாசிட் பண்ணதை விட்ராவல் பண்ணிட்டோம். டெலிவரி பண்ணேன், அப்புறம் அதில் விட்ரா பண்ணிட்டேன். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 1042 சம்திங் டாலர்ஸ் தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். இதோட ஒரு மந்த்லி 10% அப்படிங்கிற கணக்கு எடுத்தோம்னா நமக்கு ஒரு 104 சம்திங் வருது. ஓகேங்களா? அப்படி பார்த்தோம்னா இப்போ நம்ம எத்தனை மாதத்துக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன் இந்த டெபாசிட் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஆஃபர் கொடுத்தாங்க இல்லையா, அப்போ பண்ணதுங்க 12/4, அதாவது 4வது மாதம் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ 6வது மாதம், இன்னும் இப்போ தான் 10th டேட்டு நம்ம ரெக்கார்ட் டேட் பண்ணுறோம். 10th பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 2 நாள் இருக்குது, 13 டேஸ் 2 நாள் இருக்குது. அதில் என்னோடய லாட் சைஸ் பாருங்கள், 0.01, 0.02 இதே ரேஞ்சில் தான் பண்ணுவோம். ஒரு 2 ட்ரேடு வேணால் நம்ம வந்து ஜாஸ்தியாக போட்டிருப்போம். அதுவும் ஒரே ஸ்கிரிப்ட், அது நீங்கள் பார்க்கணும். வெறும் கோல்டு மட்டும்தான், வெறும் ஒரே ஸ்கிரிப்டு. 1000 USDக்கு நம்ம 0.02 தான் ட்ரேட் பண்ணுறோம். நம்மளோட ட்ரேடு இது பாருங்கள், 0.02 போட்டு $15, 0.02 போட்டு மைனஸும் அப்படி தான். இது எல்லாமே நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணது. எத்தனை ட்ரேடுமே ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணது. நான் நார்மலாக ஸ்டாப் லாஸ் போடவே மாட்டேன், ஆனால் ஸ்டாப் லாஸ் போட்டு நான் பண்ண ட்ரேடு. இல்லை அப்படின்னா இன்னும் அக்கௌண்ட் வேறு மாதிரி இருக்கும், இதை விட ஏர்னிங் தான் இருக்கும். இது எல்லாமே ஸ்டாப் லாஸ் போட்டு பண்ணது. இந்த அக்கௌண்ட்டுக்கு 0.02ங்கிறதெல்லாம் என்னை பொறுத்தவரைக்கும் கம்மி தான். ஏன்னா நம்ம வந்து ட்ரேட் எப்படி பண்ணுறோன்னு உங்களுக்கு அனலைஸ் பண்ணுறோன்னு தெரியும். பட் இருந்தும் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு தான் நான் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படி தான் இருக்கும், வேறு எந்த ஸ்கிரிப்ட்டுமே இருக்காது. அப்படியே இருந்தாலும் கரன்சி ஏதாவது 1 2 இருந்தாலும் பெருசாக அப்படிலாம் இருக்காது. ஜிஎஸ்டி சிஹெச்எஃப்லாம் பண்ணியிருக்கோம். 0.05 அது பாருங்கள். ஆக்சுவலாக அது லாஸு ஒரு ட்ரேட் அதை விட்டது நம்ம அந்த நாள் பிடிச்சாச்சு. லாஸ் பண்ணது சேம் டேவே நம்ம ப்ராஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இங்கே 2 ட்ரேட் பண்ணுது. 0.25, 0.25ல் 2 ட்ரேடு தான் பண்ணியிருக்கு. அது நம்ம வந்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணுவோம், அதை வச்சு பண்ணது. சும்மா போர் அடிக்குது பண்ணதுங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா, மணி மேனேஜ்மெண்ட் நீங்கள் மெயினாக பார்க்கணும், அதில் ப்ராஃபிட் நீங்கள் பார்க்கணும். 0.01, 0.02 இதுதான் எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம். வேறு எதுவுமே நான் பண்ணியிருக்க மாட்டேன். 0.05 வச்சு நம்ம அதை ப்ராஃபிட்ஸ் பண்ணுங்க. ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ஒரு மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி ஒரு விஷயத்தை, அதாவது ட்ரேடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்ப டென்ஷனாக ப்ரெஷராக தான் எல்லாருமே ட்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறத விட நீங்கள் ஜாலியாக ஃப்ரீயாக குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்களோட ஃபேமிலி பாட்டு, படம் பாட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுற்றிட்டு, நீங்கள் எங்கே ட்ரைவ் போகணுமா ட்ரைவ் போங்க, ஜாலியாக இருக்கணுமா தூங்கணுமா தூங்குங்க, என்ன வேணால் பண்ணுங்க. சரிங்களா? ஆனால் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும். அதே சைடு ஏர்னிங்ஸும் வரணும். இந்த மாதிரி ஏர்ன் பண்ணுறது தான் ஜாலியாக இருக்கும். அதை விட்டுட்டு ஒரு பெரிய லாட்டை போட்டு வருமா வராதா ஹார்ட் பீட்டு பம்ப் அடிச்சுட்டு இதெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நீங்களும் செய்வீங்க. ஒரு நடி விட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் சரி ஆயிரும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நம்ம சொல்கிறோம் ஏன் அதை ஏன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஜாலியாக ஃப்ரீயாக ரொம்ப ஜாலியாக பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா ரொம்ப ஜாலியாக ஃப்ரீயாக பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். சரிங்களா? இப்போ என்னோடய அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு நான் காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம அனலிசிஸ் வருது, ஃபாலோ பண்ணுறீங்க, பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து இதுதான் மணி மேனேஜ்மெண்ட். ஓகே, மணி மேனேஜ்மெண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பண்ண முடியுமா, ப்ராஃபிட் பண்ண முடியுமாங்கிறதும் நிறைய பேருக்கு டவுட்டு. நம்ம எடுத்தே காமிச்சிருக்கோம், லைவ் அக்கௌண்ட் எடுத்தே காமிச்சிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல் நீங்கள் உங்களுக்கு எப்படி அடுத்தது எப்படி நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதை பார்த்து நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி நல்லபடியாகவே ப்ராஃபிட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். So all the best.